துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா. முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்கிய ஒன்றிய செயலாளர் கே. செந்தில்குமார். துணை முதல்வரை வாழ்த்திய முதியோர்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கிணத்துக்கடவு மேற்கு ஒன்றிய செயலாளர் கே. செந்தில்குமார் ஏற்பாட்டில் ஏலூர் பிரிவில் உள்ள புனித தாமஸ் கருணாலயத்தில் முதியோர்களுக்கு அறுசுவை உணவை வழங்கினார்கள். உணவை அருந்திவிட்டு அங்குள்ள பெரியோர்கள் துணை முதல்வரை வாழ்த்தினார்கள். இந்த நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் நடராஜன், சொக்கனூர் குமார், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ராஜன், ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் சதீஷ்குமார், வடபுதூர் ஊராட்சி பத்ரையன், அபிமன்யு, சொலவம்பாளையம் நாகராஜ் மற்றும் சட்டக்கல்புதூர் சதீஷ் மற்றும் கோவிந்தராஜ், ஒன்றிய தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் கோபால் மற்றும் பத்துமுத்தூர் நிகில் மற்றும் மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் பிரபு மற்றும் இளைஞர் அணி விஷ்ணு, திருமலையம் பாளையம் பேரூர் கழக இளைஞர் அணி அமைப்பாளர் மேத்யூ, ஏலூர் தீபன், முத்தூர் சதீஷ், மகளிர் அணி துணை அமைப்பாளர் பிரியா மற்றும் கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவருடைய உள்ளத்தில் இருக்கும் எல்லா இலக்கியங்கள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள், அச்சங்கள் அனைத்தையும் நீங்கள் ஆசிரியர்களாக நிச்சயமாக ஆண்டவர் இந்த தேர்தலில் எங்கள் நாடு வெற்றிக்கு போடுகிறது என்று விசுவசிக்கிற சாமி நம்புகிற ஆண்டவர். இந்த மன்றாட்டுகளையும் இன்னும் அநேகர் இதற்காக வைத்திருந்திருக்கும் பயணம் மேற்கொண்டிருக்கும் அமைச்சர்களையும் வாக்காளர் அந்த உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஆண்டவரை சமர்ப்பிக்கின்றோம். எந்த விதமான அசாமிதமும் நடக்காமல் எங்கள் நாட்டிலே எப்படிப்பட்ட ஒரு தீய சக்திகள், தீய நாவுகள், பேச்சுகள் நுழைந்தாலும் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி உண்டு ஆண்டவர். ஒவ்வொரு சமூகம் அவர் முன்னாடி உள்ளது. எல்லா வாக்கு அந்த பூர்த்திகளில் ஆண்டவரை நீர்தானே இருந்து எங்களையும் மக்களின் காப்பாற்றி வழி நடக்கும்படியாக எல்லா விதமான சூழ்ச்சிகரமான செயலை முதியடித்து பிறந்தவர் கடந்து வந்திருந்தார். ஆண்டவர் நன்றி சாமி. இந்த உணவை கொடுத்து வந்தது ஒவ்வொருவருக்காக நம்ம மீண்டுமா நம்ம விதித்துக் கொண்டிருக்கிற அந்த முக்கியமான தேர்தலுக்காகவும் நன்றி கூறி ஆசீர்வதிப்போம். சூழ்ச்சிகளும் அனைத்து மக்களுடைய பொறாமையினால எத்தனையோ நடக்கு. நான் நன்றி. Thank you.